ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினுடைய முக்கிய கூறு என்ன தெரியுமா? 10 ஆண்டுகள் போர் செய்யக்கூடாது என்பதுதான். போர் செய்யக்கூடாது என்கின்ற இந்த சமாதான அம்சத்திற்காக வேண்டி உடன்படிக்கை எழுதுகிற போது குறைஷிகள் சொல்லுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இல்லை, ரஹ்மானை ஏற்க மாட்டோம், ரஹீமை ஏற்க மாட்டோம், பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்திற்காக வேண்டி ரஹ்மான் ரஹீம் என்று குறிப்பிடுவதை விட்டுக் கொடுத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள். சமாதானத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை விட்டுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு சமாதானத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிகிறோம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யார் உலகத்தில் மற்றவர்களை மன்னித்தார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்கின்ற அறிவிப்பை செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை மறுமையில் ஒரு அறிவிப்பாளரை நியமிப்பான் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அழகிய 5 உபதேசங்கள் செய்தார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? உனக்கு அநியாயம் செய்தவனையும் நீ மன்னித்து விடு என்பதாகும்.